ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கடல் கண்ணி மிங்க செக் பண்ணிட்டு, நீ ராஜாக்கு பைஷியா இருக்க, அப்படி இருக்க வரைய என்னால உன்னை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ராஜா பாக்குறாரு, இப்பவே இந்த பைஷியை எடுத்து விட்டுரு ப்ளீஸ், எனக்கு எடுக்க தெரியாது, உன்னால முடியும்ல அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. மிங்க உடனே கொஞ்சம் யோசிக்கிறான். ப்ளீஸ்டா, இதுக்கும் மேல என்னால முடியாது, நான் ஆல்ரெடி உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டுட்டேன், இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்ல மிங்க ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த வேலைய செய்ய ஆரம்பிக்கிறான். மிங்க அங்க ராஜா கூட போய் பைஷியை எடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கடல் கண்ணி அவங்க ரத்தத்தை நம்ம ஹைஷி கிட்ட குடுக்கறாங்க. நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா போயிடும், சீக்கிரமா கிளம்பி உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு பக்கம் ராஜா நம்ம மிங்கு ரெண்டு பேரும் உள்ள ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. பயங்கர நர்வஸா ஹைஷி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கதவை திறந்துட்டு மிங்க வெளியே வரான். பைஷிய எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, சீக்கிரமா அந்த அர்த்தத்தை கூடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வெளியே வந்துட்டு வெளியே இருக்க அசிஸ்டன்ட பார்த்து, என்ன அடிங்களா, எனக்கு வலிக்குதான், நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட், என்ன மன்னிச்சிருங்க ராஜான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்த, எனக்கு வலிக்குது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வலிக்குதுன்னு ராஜா சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்ம மிங்கு உள்ள போறான். நான் அந்த மருந்து குடிக்க போறேன் அப்படின்னு இங்க ஒரு பக்கம் ராஜாவை பார்த்து, இன்னொரு பக்கம் ஹைஷிய பார்த்து, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரத்தங்கிறதால ஒன்னே நான் அதை குணப்படுத்தலாம், இல்ல எனக்கு கொல்லவும் செய்யலாம், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா நல்லபடியா ஹைஷிய பாத்துக்கோங்க ராஜான்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து குடிச்சிடுறாரு. மிங்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்து வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹைஷி அழுதுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ராஜா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காரு. வெளியெல்லாம் நியூஸ் வந்துருது, மிங்கு இறந்து போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு. எல்லாரும் பாவம் பாவம் அப்படின்னு ஆளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹைஷி இருக்காளே, மாஸ்டர் இறந்து போயிட்டாருங்கிறதால துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக வெள்ளை ட்ரெஸ்ல அரண்மனைக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நானும் கடல் கண்ணிய ஊர்ல விடுறதுக்காக போறேன், எனக்கும் வழி அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ராஜா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. இங்க மறுபடியும் ஒரு தடவை நம்ம மிங்க வாழ்ந்த வீட்டை பாக்கணும்னு ஹைஷி அந்த வீட்டுக்குள்ள போறா. அங்க இருக்கிற மத்த எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதுக்குள்ள வரா. பார்த்தா நம்ம மிங்கு அங்கதான் பாதுகாப்பா அடைச்சு வைக்கப்பட்டிருக்கான். ராஜா அங்க வந்துடுறாரு. மிங்கினையும் கண்ணு மூலிக்கலன்னு டாக்டர்கிட்ட கேட்க, மிங்குக்கு உடம்புல எந்த பாய்சனும் இல்ல, இப்ப மட்டும் அவரு எந்திரிச்சிட்டாருன்னா 100 வருஷம் நல்லபடியா இருப்பாரு, அந்த அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஆனா திடீர்னு அந்த விஷம் எல்லாம் வெளியே போனதால கொஞ்சம் டயர்டா இருக்காரு, கவலைப்படாதீங்க ராஜான்னு டாக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹைஷி மறுபடியும் ரூம்குள்ள போறா. மிங்க எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கான். ஹைஷி வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த நாள் வரும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கெல்லாம் கனவுல கூட இது வந்தது இல்ல ஹைஷி, உன் கூட இனிமே வாழ போறேன்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. மிங்கு ராஜாவை பாக்குறதுக்கு போயிட்டு ராஜாக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, நான் இறந்து போயிட்டேன்னு நீங்க ஊருக்கிட்ட சொல்லிட்டீங்க, இது உங்களுக்கு கஷ்டமான டிசிஷனா இருந்திருக்கும் ராஜா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் ஒரு பழைய ஃப்ரெண்டா பேசுறேன், டேய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு என் வாழ்க்கையவே நீ திரும்ப கொடுத்திருக்க, இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹைஷி ராணி கிட்ட பாய் சொல்றதுக்காக போறா. நீ இனிமே வரமாட்டேன்னு தெரியும், எனக்கு கவலையா இருக்குன்னு டீலா சொல்றா. அடுத்து ஹைஷிய ராஜா பத்திரமா கடல் கண்ணியை விட்டுட்டு வா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சிறப்பா வழி அனுப்பி வைக்கிறாரு. ராஜா சோகமா இருக்க, டீலா அங்க வந்துடுறா. இனிமே உங்க ஃப்ரெண்ட பார்க்க முடியாதுன்னு வருத்தமா இருக்கான்னு கேட்க, நான் அவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டுட்டேன், இதுக்கு மேல கடமைப்பட்டா என்னாலேயே அதை தாங்கிக்க முடியாது, அவனுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கைய அவன் போய் வாழட்டும், என் கூட தான் நீ இருக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல, கடைசி வரைய என் உயிர் பிரியற வரைய உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு டீலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹைஷி மிங்கு ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. மிங்கு பாக்குறான், ஐஷி இதுவரையும் நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனா இனிமே எப்பவுமே நம்ம ஒன்னா ஹாப்பியா வாழலாம்னு சொல்றான். ஐஷி, மாஸ்டர் நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்களா, எனக்கு இதெல்லாம் அதிசயமா இருக்கு, வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க டீலாவை பாக்குறதுக்கு அவளோட தம்பி வரான். அக்கா நீ பிரெக்னெண்டா இருக்கல, உனக்காக ஒரு குட்டி குழந்தைய நம்ம ஊரு பெயிண்டர் வரைஞ்சு கொடுத்திருக்காரு. என்னக்கா, நான் கேள்விப்பட்டேன் ராஜா உன்னை நல்லா பாத்துக்கிறது இல்லையா, ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையான்னு கேட்க, அதெல்லாம் பழசுரா, ராஜா இப்ப என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருன்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. ஐஷி போறா, கடல் கண்ணிய கடல்ல போய் விட்டுடுறா. இனிமே அப்பப்போ வந்து உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. டீலாக்கு திடீர்னு வயிறு வலி ரொம்ப அதிகமாயிடுது. ராஜாக்கு விஷயம் தெரிஞ்சு வேக வேகமா ஓடி வராரு. டாக்டர் கிட்ட என்னன்னு கேக்குறாரு. இல்ல ராஜா ஒண்ணும் இல்ல, அப்ப குடிச்ச மருந்து அப்பப்போ கொஞ்சம் எஃபெக்ட் காட்டுது, இப்ப மறுபடியும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னு ராஜா சொல்றாரு. டீலா கிட்ட ராஜா, எல்லாமே என்னாலதானே டீலா, நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது, கடைசி வரையும் நான் ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்பேனோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன், உங்க குழந்தையும் நல்லாதான் இருக்கு, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு வயிறுல கைய வச்சு பாத்துட்டு இருக்கா. ராஜா சொல்றாரு, குழந்தை பிறந்ததும் அடுத்த வாரிசு என்னோட பதவிக்கு அதுதான், அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஒன்ன பேரரசியா அனௌன்ஸ் பண்றதுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ குழந்தை பெத்ததுமே உடம்ப கொஞ்சம் தேத்திக்கோ, அப்புறம் நேரா போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ராஜாவும் ராணியாவும் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்ல டீலா சிரிக்க ஆரம்பிக்கிறா.
இங்க ஹைஷியும் மிங்கும் புது வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இந்த பெரிய மரம் ஒண்ணு இருக்கு, இதை நம்ம நட்டு வைக்கணும் நீ சொல்லிட்டு இருந்தல, விதை எடுத்துட்டு வந்திருக்கேன், நட்டு வைக்கலாமா அப்படின்னு மிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹைஷி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கா. டீலாவை பாக்குறதுக்கு இப்பெல்லாம் அவ தம்பியை அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். அக்கா, உனக்கு எனக்கு ஏதோ டாக்டர்லாம் வந்து செக் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ உன் டாலர் இருக்குல்ல, அதை என்கிட்ட குடுக்குறியா? நம்ம ஊருக்கு போய் மந்திரிச்சு கொண்டு வந்து குடுக்குறேன், குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ல. இல்லடா, பிறந்தப்போ கழுத்துல போட்டது, இதுவரையும் நான் பிரிஞ்சதே இல்ல, அதான்டா ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு டீலா சொல்றா. சாமியார உள்ள கூட்டு வரதுக்கு இந்த ஊர்ல பெர்மிஷன் இல்லக்கா, அதான் நான் கேக்குறேன் அப்படின்னு தம்பி அங்க இருந்து வாங்கிக்கிறான். சீக்கிரமா போயிட்டு நல்லபடியா திரும்பி கொண்டு வந்து கூடுன்னு டீலாவும் அதை கொடுத்து விட்டுடுறா. இங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்க, ஹைஷியும் மிங்கும் அவங்க லைஃப பயங்கர ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஹைஷிக்கு தகவல் ஒண்ணு வருது. மிங்கு பாக்குறான், என்ன தகவல்னு கேக்குறான். இல்ல, நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இந்த மாதிரி இங்க ஏதாவது நடக்குதுன்னா தகவல் கொடுங்கன்னு. ராஜாவும் நானியும் நல்லா இருக்காங்கன்னா தகவல் வந்திருக்குன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். இங்க நேரா அந்த தம்பி இருக்கான்ல, டீலாவோட தம்பி, லீடாய் கிட்ட போயிட்டு, பாவம் என்னோட அக்காவை ராஜா எப்படி திரும்ப கொடுமைப்படுத்துறாரு, 2 நாளைக்கு முன்னாடி கூட அவளுக்கு பயங்கரமா பிளட் எல்லாம் போயிருக்கு, ராஜா ட்ரீட்மெண்ட் கூட பாக்க கொடுக்கலையாம், அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அவ பாரு காப்பாத்த சொல்லி என்கிட்ட உனக்கு சிக்னல் கொடுக்க சொல்லி அவ டாலரை கொடுத்து விட்டு இருக்கா. இதுக்கும் மேலே நீ அவன் மேல பாசம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது நல்லா ஏத்தி விடுறான். டீலா மேல ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்க லீட்டா இதெல்லாம் நம்பிடுறான். சரி, ராஜாவை எதிர்த்து போர் எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ராஜாக்கு தகவல் வருது, நிறைய படைகள் நம்ம இடத்த சுத்தி வந்து நிக்குது, எதுக்காகன்னு தெரியல, நம்மள்ட்ட யாரும் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா, நம்மள்ட்ட 10,000 வீரர்கள் தான் இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட 25,000 வீரர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சீக்கிரமா நானும் கிளம்புறேன், நம்ம படைகளுக்கு முதல்ல மோட்டிவேஷன் தேவை, நம்ம ஆளுங்களெல்லாம் ஒண்ணு கூட்டுங்கன்னு ராஜா சொல்றாரு. அவரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டீலா பாக்குறா, என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்குன்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, இல்ல யாருன்னு தெரியல, அட்டாக் பண்றதுக்கு அரண்மனையை நோக்கி வந்துட்டு இருக்காங்களாம், உங்களை பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு தான் ராஜா அங்க இருந்து போயிருக்காருன்னு சொல்ல, சரி ஓகே ராஜாக்கு என்ன ஆக போகுது, எப்ப திரும்பி வருவாருன்னு டீலா ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கா. மிங்கும் ஹைஷியும் வீட்டுல நிம்மதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு தகவல் வருது. மிங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஹைஷி சொல்றா, திடீர்னு அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க வராங்களாம், லீட்டாய் ஒரு பெரிய படையை ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கானான்னு சொல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கான் லீட்டாய், முட்டாள்தனமா இந்த நேரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். ஹைஷி பாக்குறா, சும்மாவா இருக்க போறோம், கிளம்பலாம் வாங்கன்னு 2 பேரும் அங்க இருந்து மின்னல் வேகத்துல கிளம்பிட்டு இருக்காங்க. லீட்டாய் ஒரு பக்கம் பெரிய படைகளை கூட்டிட்டு அரண்மனையை பார்த்து வந்துட்டு இருக்க, ரொம்ப வேகமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ராஜா பாத்துட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட கூப்பிட்டு, எப்படியாவது டீலாவை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் ஒரு வேலை செத்து போலாம், டீலாக்கும் குழந்தைக்கும் ஒன்னும் ஆக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. நேரா அங்க ஒரு ஆள் போறான். நம்ம டீலா கிட்ட ராஜா அவங்கள பத்திரமா கூட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, அவளுக்கு மனசே வராம அவன் கூட கிளம்பி போறா. ஆனா வந்திருக்க ஆளு கெட்டவனா. அவன் வேகமா சேர்ந்து ராஜாவோட ஆளுங்கிற கொஞ்சம் பேரை போட்டு தள்ளிட்டு டீலாவை வேலைக்கார பொண்ணையும் அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறான். ராஜாக்கு விஷயம் தெரியுது, கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. சிட்டியவே கவுத்து போட்டாலும் பரவாயில்ல, கண்டுபிடிங்க, டீலா எங்க போனான்னு கண்டுபிடிங்க, வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு ராஜா கத்துறாரு. டீலா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. வேலைக்கார பொண்ணும் ஏஞ்சிட்டு இருக்கா. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க, நம்மள இந்த சாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடு இருக்கும்ல, மினிஸ்டர் வீடு, அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, உங்க தம்பி தான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள டீலாவோட தம்பி வந்துடுறான். நீ கவலைப்படாத, உன் குழந்தை பிறந்த உடனே இந்த நாட்டுக்கு அதான் வாரிசு, அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும், நீ அது வரையும் அமைதியா இருந்தா போதும்னு சொல்ல, என்னது நான் அமைதியா இருக்கணுமா, இது ரொம்ப பாசம் இருக்க மாதிரி பேசுற, அக்கா நீ நான் நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு டீலா கத்த ஆரம்பிக்கிறா. ராஜா கத்துக்குள்ள டீலா எங்க வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஷயத்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறான். இப்பவே கிளம்புறேன் ராஜா போக, ராஜா அரண்மனையில இருக்க வரையதான் உங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க போய் உங்களை கூட்டிட்டு வரோம்னு சொல்ல, என் பொண்டாட்டி குழந்தையோட உயிருக்கு ஆபத்துல இருந்துட்டு இருக்கா, நான் இருந்தா என் பொண்டாட்டியை காப்பாத்த முடியாதுன்னா என்ன ராஜான்னு சொல்லிட்டு ராஜா கோபத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் டீலா பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ண வெளியே வந்து ஒரு ஆளை கூப்பிட சொல்லிட்டு அவன் உள்ள வந்ததும் தலையில அடிச்சு அவனை மயக்கம் போட வைக்கிறாங்க. அடுத்த ஆளை இவங்க அடிக்கிறதுக்குள்ளேயே தானாவே செத்து விழறான். டீலாக்கு ஒண்ணும் புரியல. கையில கட்டையை தூக்கிட்டு பார்த்தா ராஜா தான் அங்க வந்து அவனை கொண்டிருக்காரு. டீலா வேகமா போய் கட்டி புடிச்சிட்டு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்ல, இரு நான் உன்னை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு டீலாவை கூட்டிட்டு வண்டியில ராஜா அங்க இருந்து போக ட்ரை பண்றாரு. ஆனா ஒட்டு மொத்தமா கெட்டவங்க குரூப் ஆப்போசிட்ல வந்திருக்கு. அந்த எம்ப்ராய்டரி அதிகாரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் இந்த படைக்கே லீட் எடுத்து கூட்டு வந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் ராஜாவே கிடையாது, இனிமே எப்பயோ உன்னை தூக்கியாச்சு பதவியில இருந்துன்னு அவன் திமிருத்தனமா அட்டாக் பண்ண சொல்ல, ஆளுங்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வண்டியில இருந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா டீலா. பிரசவ வலி வேற வந்துருது. ராஜா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராஜாவை காப்பாத்துறதுக்கு மிங்கு வந்துடுறான். மிங், நீ எப்போ இங்க வந்தன்னு ராஜா கேட்க, கவலைப்படாதீங்க, லீட்டாய ஹேண்டில் பண்றதுக்கு ஹைஷி போயிருக்கா, நான் இப்ப இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வண்டியை எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, அங்க இருந்து நம்ம ராஜாவும் வண்டியில ஏறிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. டீலாவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு, நீங்க இங்கிருந்து போங்கன்னு டீலா கெஞ்சிரா, நீங்க அரண்மனைக்கு போயிருங்க ப்ளீஸ், என்னாலதான் இப்ப டிராவல் பண்ண முடியாதுன்னு.
செத்தாலும் உயிரோட இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன். குழந்தைய உண்மையா காப்பாத்த வேண்டியது ஏன் கடமைன்னு ராஜா சொல்லிட்டு மிங்க அங்க வெளியே ஒரு படையோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அப்பயும் வீட்டை சுத்தி நிறைய ஆளுங்க வட்டம் போட்டுடுறாங்க. ராஜா அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு போறாரு. டீலாக்கு உள்ள பிரசவம் நடக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் ஆயிருது. ராஜாவே பயங்கரமா டல் ஆயிடுறாரு. ஒட்டு மொத்தமா சண்டை போட்டு எக்கச்சக்கமா உடம்புல அடியெல்லாம் வாங்கிடுறாரு. கரெக்டா குழந்தை பிறக்கிற சத்தம் வேற கேக்குது. எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கும் மேல எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ராஜா பயங்கரமா சாக போற நிலைமையில நின்னுட்டு இருக்கா. டீலா அங்க ஓடி வரா. இங்க பாருங்க, நமக்கு குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை பையன் அப்படியே ஒண்ணு மாதிரி இருக்கான், என்ன மாதிரி இல்ல அப்படின்னு ராஜா சொல்றாரு. அவனை கொன்னு போடுங்கடான்னு டீலாவோட தம்பி கத்த ஆரம்பிக்கிறான். கொல்ல வரும்போது டீலா நடுவுல போயிடுறா. எல்லா அடியையும் அவளோட மேல வாங்கிக்கிறா. ராஜா என்னமா பண்ற அப்படின்னு கேட்க, நீங்க இல்லாத இடத்துல என்னால உயிரோடு இருக்க முடியாது ராஜா, சத்தியமா முடியாது. அதனால உங்க கூடயே சேர்ந்து நானும் வந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். குழந்தை நல்லபடியா இருக்கட்டும். நான் என்ன சொன்னா, ஆனா உங்க கூடவே எப்பயும் இருப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளா அவ இறந்து போயிடுறா. மிங்க அதுக்குள்ள அங்க வந்து டாக்டர் கண்டிப்பா காப்பாத்துவாரு, ராஜா அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, டீலா என் கூடயே சேர்ந்து சாகுறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டா. அவளுக்கே என்னால உயிர் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் மட்டும் எஸ்கேப்பா என்ன பண்ண போறேன்? நானும் செத்துடுறேன். மிங், அவன்கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல நல்லா தடுத்து நிறுத்த முடியும் தோணவே இல்ல. ஆனா நான் உன்கிட்ட இது கேக்குறது ரொம்ப தப்புதான். ஆனா என் குழந்தைய மட்டும் பாத்துக்கிறியா பிளீஸ், என் குழந்தைய மட்டும் பாத்துக்கோ, இந்த நாட்டோட பொறுப்பை உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இங்க நம்ம ஹைஷி கிளம்பி போனால லீட்டாயோட படைகளை தோக்கடிச்சு என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறா. இங்க இன்னொரு பக்கம் ராஜா பக்கத்துல இருந்துட்டு எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்க. குழந்தைய பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, குழந்தை கோர பிரசவத்தை பிறந்திருக்கு, நிறைய பாதிப்புகள் அது இருக்குங்கிறதால அதுக்கு கொஞ்ச நாள் கூட உயிர் இல்ல, சீக்கிரமா இறந்து போயிரும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கே இருக்க ஒரே வாரிசு இது மட்டும் தான், இதுவும் இறந்து போயிடுச்சுன்னா நாடே கஷ்டப்படும் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. மிங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஐஷி எங்க மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்க, ராஜாவும் ராணியும் இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்குன்னு சொல்ல, ஐஷிக்கு புரிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ண போறான்னு. மின்னல் வேகத்துல உள்ள ஓடிட்டு இருக்கா. கதவை திறந்து உள்ள போறா. பார்த்தா குழந்தைக்கு பைஷியா மிங்கு மாறிடுறான். குழந்தை மேல இருக்கிற எல்லா வியாதியையும் அவன் உடம்புல எடுத்துக்கிறான். இத்தனை நாள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தவன் இப்ப மறுபடியும் ரொம்ப வீக் ஆயிட்டு நொந்து போய் அங்க உட்காந்துட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டு ரொம்ப நீளமா தெரியுதுல ஹைஷி, என்னால முடியவே இல்ல. ராஜா நாட்டையும் குழந்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான். என் ஃப்ரெண்டா இருக்கதால அதெல்லாம் நான் பண்ண வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இப்ப இறந்து போக போறீங்களா அப்படின்னு ஹைஷி கேக்குறா. இல்ல, இறந்தும் போலாம், இறந்து போகாமலும் இருக்கலாம், ஆனா முதல்ல எனக்கு தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும், நான் மேல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹைஷி மடியில படுத்துட்டு அப்படியே ஒரு கோமா ஸ்டேஜுக்கு மிங்க போயிடுறான். ஹைஷி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹைஷி தான் அந்த நாட்டுல ஏற்கனவே ராஜாவோட ஒய்ஃப் பொறுப்புல தானே இருந்தா. இப்போ அதே பொறுப்புல எல்லா பொறுப்பையும் அவ கையில எடுத்துக்கிறா. ஏன்னா இளவரசன் ரொம்ப குழந்தையா இருக்காங்கிறதால நாட்டை கண்ட்ரோல்டா பாத்துட்டு இருக்கா. எல்லா வேலையும் பண்றா. ஷாவ் லெட்டர் எழுதியிருக்கான், இந்த பக்கம் வந்து உன் நாட்டை அட்டாக் பண்றதுக்கு எதையும் நான் விட மாட்டேன், இங்க நான் பாத்துட்டு இருக்கேன். ஐஷி, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். போர் நடந்தப்போ எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த பொண்ணு சண்டையில இறந்து போயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் தான் லூலு இங்க இருந்தா, நான் அவளை பார்த்தேன்னு லெட்டர்ல எழுதியிருக்கு. லூலு கூட ஷாவ் மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ரொம்ப ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹைஷிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே 5 வருஷம் ஓடி போயிடுது. அம்மா, நான் இப்பதான் டீச்சர் எனக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தாரு, அதுல நீங்க கடல் கண்ணியை கொண்டு வந்ததை பார்த்துட்டு மத்த எல்லா ராஜாக்களும் கால விழுந்து வணங்குனாங்களாம், அது உண்மையாமான்னு கேட்க, ஆமா அதெல்லாம் நடந்தது, இன்னும் இது மாதிரி பல சாதனைகளை நீ பண்ண போற அப்படின்னு ஹைஷி குட்டி ராஜாக்கு சொல்லி கொடுக்கறதோட தான் இந்த எபிசோட், இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. மிங்கு இறந்து போயிட்டானா இல்ல கோமால இருக்கானா, திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஓபன் எண்டிங்லயே இந்த ஸ்டோரியில விட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருக்கோ அந்த படி நீங்க அதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். நீங்க எந்த எண்டிங்ல எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸோட உங்களை மறுபடியும் பாக்குறேன். அது வரைய பாய்.